இன்னைக்கு நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சோம் இல்லையா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை படிச்சோம். அதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் தியானம். அந்த சங்கீத கடைசியில பாருங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. கர்த்தர்னா யார் சொல்லி போகிறோம்? கர்த்தர்னா யார்? ஏசப்பா. நம்ம ரட்சித்தவர், நம்மை உண்டாக்கினவர், இவர் தான் நமக்கு கர்த்தர். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரா? நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறாரா? நீதிமான்னா யாரு? அநியாயம் செய்யாதவன். நம்ம பாஸ்டர் சொல்றாரு, நன்மையை செய்கிறவன் நீதிமான். கர்த்தருடைய பார்வையில நீதிமான். கர்த்தர் என்ன பண்றாரா? நீதிமான் யாருன்னு அறிஞ்சிருக்கிறார். அதாவது இந்த உலகம் வந்து ஒரு துன்மார்க்கம் சொல்லும். நீ வந்து அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் வந்து அறிஞ்சிருக்கிறார். நீ வந்து நீதிமான் சொல்லி அவர் அறிஞ்சிருக்காரு. அதனால உலகம் நம்ம பேசுறதுனால இவெல்லாம் ஒரு சர்ச்சை கட்டுறான், இவன் நீதிமானா, இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா, இவங்க தான் சர்ச்சைக்கு போறாங்க, இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா, இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உலக ஜனங்க சொல்லலாம். அது வந்து ஒரு வகையில உண்மையா கொடுக்கலாம். சின்ன பையன் கவனிக்கலாம். சின்ன பசங்க கவனிக்கிறா, சின்ன பசங்க கவனிக்கிறேன். பேசும்போது டிஸ்டர்ப் ஆயிடும் இல்லையா? பேசுறேன் அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னா இல்லையா? ஆண்டவர் அப்படி காரியத்தை எப்படின்னா, உலகத்தார் சொல்ற மாதிரி நம்ம துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா ஞானஸ்தானம் எடுக்குது இல்லையா? அப்போ வந்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நம்ம பிழைக்கிறோம். அப்போ நம்ம காரியங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, அவர் மறந்துடுறாரு. ஆனா அந்த ஜனங்க அப்படி இல்லை, அந்த பழைய விஷயத்தை ஞாபகம் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா நம்ம கடவுள் வந்து எப்படி அப்படிப்பட்டவர் இல்லை. அதுதான் ஒரு வேத தெளிவா சொல்லுது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, நீதிமான பத்தி சொல்றத மாத்திரம் அதை நிக்காம துன்மார்க்கரை பத்தியும் சொல்லுது. துன்மார்க்கரின் வழியோ அழியும். பாருங்க, அந்த வேதவசனம் படிக்க எவ்வளவு நல்லா இருக்குது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அதை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. பரவாயில்லையே, ஆண்டவர் நம்ம உலகத்தார் இப்படி தூசணம் பண்ணாலும் ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு சந்தோஷம். அதை கீழே பாருங்க, வருத்தம் அளிக்கிற ஒரு வசனம். ஒரே வசனத்துல 2 காரியத்தை சொல்றாரு. ஒண்ணு வந்து சந்தோஷப்படுகிற காரியம், கீழே பார்த்தீங்கன்னா வருத்தம் அளிக்கிற காரியம். அதுதான் துன்மார்க்கரின் வழியோ அழியும். அதாவது அழியும்னா முடிச்சுட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? யாரும் தப்பு உலகத்தை என்ன பண்ணோம்? ஒரு 3 முறை மன்னிக்கலாம். இது தெரிஞ்சோ தெரியாம செஞ்சுட்டான், ஏதோ வாலிப கோளாறு, வயசு கோளாறு, இதை பண்ணிட்டான், அவர் 1 முறை மன்னிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, தீர்ப்பை சொல்லிட்டாரு. என்னது? துன்மார்க்கரின் வழி அழியுமா? துன்மார்க்கர்னா யார்? தத்தவங்களுக்கு கீழ்படியாதவன், சபைக்கு வருவாங்க, ஜெபிக்காதவன். நம்ம கிறிஸ்துவ துன்மார்க்கர் இருக்கிறோம். இல்லையா திடீர்னு இப்படி சொல்றீங்க, கிறிஸ்துவ துன்மார்க்கர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆமா துன்மார்க்கர் இருக்கிற எப்படின்னா வேதத்தை வாசிக்கிறோம், அதை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டுன்னு வேதம் சொல்லுது. நாம என்ன பண்றோம்? உடனடியாக அடுத்த கணத்தை நாம தான் அறியறோம். அப்ப நம்ம துன்மார்க்கர் தானே. துன்மார்க்கமான காரியம் நமக்குள்ள இருக்கிறது, நம்ம துன்மார்க்கர் தான். குடும்ப ஜெபம் பண்றது இல்லை. நாம எப்படி நீதிமான்னு சொல்ல முடியும்? கிறிஸ்துவ சபைக்கு வரவங்க நீதிமான் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வழியில நடக்கிறவங்க தான்